10 தேவா பிரசனம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறாம் தேவா பிரசனம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறாம் இயேசுவே திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே இயேசுவே திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே தேவா பிரசனம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறாம் வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதஸ்தலம் வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதஸ்தலம் பாணிந்து குனிந்து தொழுகிறாம் கணிந்தம்மை கண் பாருமே பாணிந்து குனிந்து தொழுகிறாம் கணிந்தம்மை கண் பாருமே உபாரா உபரரா உப்பர உகரரரரரா சாரோனின் ரோஜாலிலி புஷ்பம் சாந்த சொரூபி இயேசுவே சாரோனின் ரோஜாலிலி புஷ்பம் சாந்த சொரூபி இயேசுவே ஆயிரம் பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறாம் ஆயிரம் பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறாம் கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரை தன்ன லாகமா கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரை தன்ன லாகமா ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறாம் ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறாம் மமா ரர மமரர மபர மபரரரரரா கர்த்தர் சமூகம் ஆனந்தமே பக்த சபையினில் பெரும்பமே கர்த்தர் சமூகம் ஆனந்தமே பக்த சபையினில் பெரும்பமே கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறாம் சுத்தர்கள் போற்றும் தேவனே கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறாம் சுத்தர்கள் போற்றும் தேவனே உரி வீர உரரரா உபர உபரரரரரா 120 பேர் நடுவிலே தேற்றவாளனாரை வாந்திரே 120 பேர் நடுவிலே தேற்றவாளனாரை வாந்திரே உன்னத ஆவியை ஒற்றிடுமே மன்னவனே இநேரமே உன்னத ஆவியை ஒற்றிடுமே மன்னவனே இநேரமே ரிவா ரிவரரா ரிப்பர ரிகரரரரரா எப்போ வருவீர் என் இயேசுவே எங்கி என்னெல்லாம் தேடுதே எப்போ வருவீர் என் இயேசுவே எங்கி என்னெல்லாம் தேடுதே பறந்து விரைந்து தீவிரியுமே இறங்கி வாரும் இயேசுவே பறந்து விரைந்து தீவிரியுமே இறங்கி வாரும் என் இயேசுவே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். வாசிப்போம். ஏசாயா 10வது அதிகாரம் 29வது வசனம். கணவாயை தாண்டி கேபாவிலே பாளையம் இறங்குகிறார்கள். ராமா அதிர்கிறது, சவுலின் ஊராகிய கிபியா ஓடி போகிறது. இதுதான் மேட்டர். இப்ப கணவாய் தாண்டி அது ஓடி போகிறதுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கோ அவுட். கோ அவுட். கோ அவுட்டுக்கு ஹீப்ரு எபிரேய வார்த்தை யாசா. யாசா ஒய் ஏ மேல ஒரு கோட்டை போறீங்க. யாசா ஓடி போகிறது, ஓடி போகிறது. வாய் ஏ யாஸ் ஏ யாசா.
இது அசைவினுடைய ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்காரு. அசைவின் ஃபோர்ஸ், அதாவது ஓடி போறதுன்னா இப்போ வாக்கிங் போறதுலே வித்தியாசமா இருக்குது. ஒருத்தர்லாம் அப்படியே உடம்பு அசைக்காம ஆடி 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 நடப்பாங்க. ஒருத்தர்லாம் ரிஸ்க் ரிஸ்க்னு கையை வீசிட்டு நடப்பாங்க. வாலிப பசங்கள்லாம் நடக்க மாட்டாங்க, ஓடுவாங்க. இன்னும் சில ஸ்பின்னிங். நாங்கள் எல்லாம் வாக்கிங் போவோம், ரன்னிங் போகும்போது ஒரு கொஞ்சம் வயசு பையன் சொன்னோம், நான் ஸ்பின் பண்றதை பாருங்க என்ன சொல்லுவோம். அங்கே ஆரம்பிச்சோன்னா சிட்டு மாதிரி பறந்து போவோம். இதெல்லாமே மூமெண்ட்ஸ்லேயே வித்தியாசமான மூமெண்ட்ஸ். அந்த ஸ்பின் பண்ற மாதிரி இருக்கதான் தாண்டி ஓடி போறது மூமெண்ட். ஃபர்ஸ்ட் முதல் முறையாக இந்த யாசா எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 10வது வசனம். தோட்டத்தில் தண்ணீர் பாயும் படி, தண்ணீர் பாயுதுங்க, ரன் ஆகி வருதுங்க. அதான் நான் பார்க்கிறேன். யா சா, யா சா, யா யாவை நீட்டுக்க, சாவை இறக்குறீங்க. யா சா பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி தோன்றி அங்கே இருந்து 4 பெரிய ஆறுகளாக இருந்தது. பொன் விளைகிறது. இதெல்லாம் நமக்கு தியானிச்சாச்சு. இது யுத்தத்துல யூஸ் பண்ணுகிற ஒரு வார்த்தைன்னு அவர் எழுதியிருக்கிறார். யுத்தம், வார். வாசிப்போமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4வது வசனம். 1 சாமுவேல் 17:4 கோலியாத்துடைய யுத்தம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தர் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து, நடுங்க, புறப்பட்டு வந்தான். மூமெண்ட். அங்க இருந்து அவர் என்ன செய்யாரு? புறப்பட்டு வரதான் நம்ம யா சா அப்படின்னு பார்க்கறோம். ரைட். இதுல இன்னொரு வார்த்தையும் இருக்குது. அது போ. பி போடுங்க. பி ஓ, போ. மேல ஓ நீட்டக்கூடாது. நீட்டுதான் போ, இல்ல மேல ஏறணும். போ, பி ஓ, போ. இது முதல் முறையாக எங்க வருதுன்னா, இது ஒரு மூமெண்டம் தான். ஆனா இது என்னன்னா, போயிட்டு போயிட்டு வர்றது. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 7வது வசனம். 8:7. ஒரு காகத்தை வெளியே விட்டான் மோசே. அது புறப்பட்டு பூமியின் மேல் இருக்கிற ஜலம் வற்றி போகும் வரை போவதும் வருதும் இருக்கு. அப்ப யாசா ஒரு மூமெண்ட்ல இங்கிருந்து அங்கே போயிட்டு இருக்கிறது. ஒரு ஃப்ளோ போயிட்டு போயிட்டு வருது, போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு போ. இது 2 வகையா இதை யூஸ் பண்றாங்க. காணக்கூடாது என்று போகிறத இந்த போ சொல்லணும். அதை நம்மளால பார்க்க முடியாது. காகத்தை பார்க்கலாம், போறதையும் பார்க்கலாம், வர்றதையும் பார்க்கலாம், பாட்டி சுட்ட வடையை தூக்கிட்டு போறதையும் பார்க்கலாம். ஆனா இந்த போ வேற ஒரு இடத்துக்கு இதை யூஸ் பண்ணுங்க. காணக்கூடாது ஒன்று புறப்பட்டு போகிறது. ஆதியாகமம் 35வது அதிகாரம் 18வது 35. மரண காலத்திலே அவள் ராகேல் மரிக்கும் பொழுது அவள் ஆத்மா பிரியும் போது, ஆத்மா பிரிஞ்சு போகுதுங்க. அது நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அது நடக்குது. போயிட்டு போயிட்டு வர்றதற்கும் ஆனா காணக்கூடாது ஒன்று அங்கிருந்து புறப்பட்டு ஒரு டைரக்ஷன்ல போகுது, பார்க்க முடியாது. அதற்கு போ, காணக்கூடாத ஒன்று, ஆத்மா பிரிகிறது. சரி. 2வது ஓடி போகிறதற்கு go out, paresis, பாஸ் ஓவர் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. paresis, PARESIS, paresis. வாசனத்திலிருந்து அதை காட்டுறேன், அப்புறம் நம்ம அதை புரியும். 10வது அதிகாரம் 29வது வசனம். கணவாய் தாண்டி, அந்த தாண்டிங்கிறது யாசா, தாண்டி கேபாத்திலே பாளையம் இருக்கிறாள். ராமாவிலே அவர்கள் சவுலின் ஊராகிய திபியாவிலே ஓடி போகிறது. ஓடி போகிறது பாரேசிஸ், போகிறது, கணவாய் தாண்டி போகிறது.
ஒரு லாங்குவேஜை கத்துக்கிற போது எவ்வளவு ஆழங்கள் ஆவியானவர் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம கத்துக்கிறது இம்மூட்டு கொண்ட கத்துக்கிறோம். ஆனா ஆழங்களை பாருங்க. போகிறது, ஓடி போகிறது, ஓடி போறதுக்கு பாஸ் ஓவர், பாரசிஸ், இது ஒரு கிரேக்க வார்த்தை. ரோமர் 3வது அதிகாரம் 25 3:25 ஓடி போகிறது. தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கப்பட்டு தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசமாக இக்காலத்தில் நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. அதைத்தான் நாம பார்க்கிறோம். பாஸ் ஓவர், இது வித் ஹோல்டிங், அது பிடிச்சு விட்டு வச்சிருக்காரு அது வர, அதுக்கப்புறம் அது கடந்து போகிறது. சரி, 2வது காரியத்தை நம்ம பார்த்தாச்சு. 3வது லோட், LOAD, லோட நாங்கள் 29வது வசனத்தை காண்கிறேன். கணவாயை தாண்டி கேபாயிலே பாளையம் இறங்குகிறார்கள். பாளையம் இறங்குகிறார்னா லோடிங். இப்ப ஒரு ஷிப் இருக்கு, அது அப்படியே கடந்து வருது. துறைமுகத்தில் வந்த உடனே சரக்குகளை அது இறக்கி வைக்குது. அப்படிதான் அவங்க இறங்குகிறார்கள், லோடிங். இதுக்கு பாஸ் ஓவர் கான்ஸ்டபிளுக்கு பாரசிஸ், லோடிங், மசா, MAS, மாஸ், சா ரெண்டே சேர்த்து வாசிங்க. மஸ் இஸ்ரே அமைக்கிட்டு மசா லோடிங். யாத்ராகமம் 23வது அதிகாரம் 5வது வசனம். 23:5 கள்ளக்காரியத்தை தூரமாயிருப்பதாக குற்றமில்லாதவனை நீதிமன்றங்களையும் துர்மார்க்கென்று நீதிமன்றம் தீர்க்கிறது. 23:5 எசாயா 22வது அதிகாரம் 25வது வசனம். லோடிங், இது இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியும். இந்த லோடிங் 22வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த லோடிங் கரெக்டா உங்களுக்கு புரியும். உறுதியான இடத்திலே கடாவிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்துவிடும். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம், அந்த பாரத்தை தான் லோட், லோட், அந்த வெயிட் அதுல ஏறி உட்காந்து அருந்து விழும். லோட். சங்கீதம் 35வது அதிகாரம் இது ஃபிகரேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. சங்கீதம் 38 ஃபிகரேட்டிவ்னா ஒரு ஓமையாக இந்த லோடிங் காட்டுறாங்க. 38:4 என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகி அவைகளுடைய பார சுமை, அது அக்கிரமம், பார சுமை, இது ஃபிகரேட்டிவ். கடைசி அவனை பார்த்து முடிக்க போறோம். ஃபியர் யாரே, லாஸ்ட் 4வது ஃபியர், FEAR, ஃபியர், யாரே, YARE, யாரே, ஃபியர். இந்த ஃபியர்ங்கிறது இது சைக்காலஜிக்கல், மன சம்பந்தப்பட்டது. இது சரீர பிரகாரமாக ரியாக்ஷன் வரும். ஆனா முதல் முறையாக இந்த ஃபியர் யாரே எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல, அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நிர்வாணி என்பதனாலே பயந்து ஒளிந்து கொண்டேன். நம்ம பார்க்கிறது யாரே. ஆதியாகமம்
32வது அதிகாரம் 11வது வசனம். 32:11. என் சகோதரனாகிய ஏசா கைக்கு நீ தப்பையும் அவன் வந்து என்னையும் பிள்ளையும் தாய்மாரையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன். ஏசாக்கு அண்ணனுக்கு பயந்து இருக்கிற யாக்கோபுடைய ஸ்டேட்மெண்ட்ல பயம் இருக்குது. நடக்கல. நான் சொன்னேன் சைக்காலஜிக்கல். நான் சொன்னேன் அடிச்சு உடைச்சி பிள்ளைகளுக்கு எல்லாரையும் துஷ்பம் பண்ணிட்டு போயிட்டானா அது ஆக்டிங். ஆனா இப்ப நடக்கல. ஆனா ஒரு மன லெவல்ல அதுக்கு பயம் இருக்குது. இதான் நம்ம யாரையும் பார்க்கிறோம். ஆனா இன்னொரு ஒரு பயத்தை காட்டுறேன். ஒரு அருமையான பயம். ஆண்டவரை எதிர்பார்க்கிறாங்க. இந்த பயத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 16வது வசனத்துல 22:12 ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டருடைய போர்டு கன்சல்டேஷன் முன்னாடி ஒரு போர்டு இருக்கும். இங்க போய் சர்டிபிகேட் வழங்கப்பட மாட்டாது. அப்ப மற்றவங்க எல்லாம் கொடுக்கிற மாதிரி. அப்ப இது ஒரு பயப்படுகிற பயம். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிற சர்டிபிகேட் கொடுத்த. சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நீ அடுத்து நம்ம வார்த்தைக்குள்ளே கடந்து வருகிறோம். 10வது அதிகாரம் 29வது வசனத்துல கணவாயை தாண்டி அப்படின்னு இருக்குது. கணவாயை தாண்டி. இந்த கணவாயை நீங்க புரிந்து கொள்றதுக்கு இந்தியாவில் நம்ம சவுத் இருக்கு பாத்தீங்களா, அந்த சவுத்துல நூற்றாண்டுகளாக விக்கிரகங்கள் கிடையாது. அவங்க எதை கடவுளாக வணங்கினாங்கன்னா இயற்கையை கடவுளாக வணங்கினாங்க. சூரியன் ஒரு கடவுள், ஒரு நட்சத்திரங்கள், ஒரு மலை, காற்று, இந்த இயற்கையில ஒரு கடவுளா வணங்கினாங்க. ஆனா இந்த ஆரியர்னு இன்னைக்கு இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்று இருந்த யூதர்கள் இந்த கணவாய் மூலமாக கடந்து வந்து நார்த் இந்தியாவில் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க வரும்போது இந்த விக்கிரகத்தை கொண்டாந்துட்டாங்க. அந்த விக்கிரம் தான் இன்னைக்கு இருக்குது. அதுதான் அந்த கணவாயை தாண்டி. இந்த கணவாயை தாண்டிங்கிறது என்னன்னா, இதுக்கு ஒரு என்ன அந்த ஆத்திர கொடுத்துருக்காங்க, இது ஒரு கடினமான பாதை. கடினமான பாதையை நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 1 வசனம். 1 சாமுவேல் 14:1. இது ஒரு கடினமான பாதை. நம்ம 13வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 29ல யோனாத்தான் கையில தான் ஆயுதம் இருக்கு, இஸ்ரேல் மக்கள்கிட்ட ஆயுதம் கிடையாது. இப்ப இந்த கடினமான பாதை. ஒரு நாள் சவுலுடைய குமாரனாகிய யோனாத்தான் தனது ஆயுததாரியான வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்திலே பெலிஸ்தியர்கள் தானயத்துக்கு போவோங்கிறார். கையில வெப்பனை வச்சுக்கிட்டு போவோங்கிறார். அப்ப இந்த கடினமான பாதையில அப்படி ஊந்து ஏறும். அப்ப அவருடைய குறித்த ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடை காட்டுகிறார். 6வது வசனம். யோனாத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத அவர்களுக்குள்ளே அந்த தானியத்துக்குள்ளே போகும் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகர் பேரை கொண்டாலும் கொஞ்சம் பேரை கொண்டாலும் ரட்சிக்கிறது கர்த்தர். வெளிப்பாடு. அவருக்கு நம்பர்லாம் முக்கியம் இல்லை. அவர் நினைச்சார்னா அதை அவர் செய்ய முடியுங்கிற ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடோடு அந்த கடினமான பாதை கடந்து போகிறார். அதுக்கு கூட்டக்கிற ஆயுததாரி ஆவியை பார்க்கணும். 2 பேருடைய ஆவி ஒரே மாதிரி இருக்கு. இந்த ஆவி ஒன்னா இருக்கிறத குறித்து நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கேன். திரும்ப நான் சொல்றேன். என்னுடைய சம்மதி, நான் அதிகமாக நேசிக்கிற சுந்தரபாண்டியன் அவர்கள் ஆண்டவரோட கூட இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு ஒரு ஏற்கனவே ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கு. எனக்கு பண்ணின அதே டாக்டர் பாஷி. அப்ப எனக்கு சர்ஜரி நடக்கல. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நாங்க போறோம் சென்னைக்கு. அங்க நான் இருக்கேன், சம்மந்தி அம்மா, அவங்க அண்ணன், எங்க சம்பந்தியுடைய மூத்த மாப்பிள்ளையோட அண்ணன், எல்லாரும் போய் உட்காந்துருக்கோம். அவரு என்னைய பார்த்துட்டு, உங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் ஒரு மலையாளி, என்னுடைய இவருடைய மகனுக்கு கல்யாணம் கிட்ட. ஓ,
தட் வே அப்படின்னு புரிஞ்சு வச்சுருக்கேன். நாங்கள் 2 சம்மந்தி அப்படின்ட்டு நான் முதலே சொன்னேன், அவர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் டாக்டர் அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் சம்மந்தியமாக இருக்காங்க. முந்தின நாள் நான் எங்கள் சம்மந்தியமா நைட்டில் ஜெபம் பண்ணுறோம். எப்படி ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்டவரே எங்கள் மச்சான் மேலே டாக்டர் கத்தியே வைக்கக்கூடாது, அவர் பார்த்துட்டு சர்ஜரி தேவையில்லை அப்படின்னு சொல்லி எங்கள் மச்சானை அனுப்பிடணும் அப்படின்ட்டு நானும் எங்கள் சம்மந்தி அம்மா 2 பேரும் ஒரே மாதிரி உலகம் போட்டு ஜெபம் பண்ணுறோம், ஒரே ஆவியில். அடுத்த நாள் அங்கே போய் கன்சல்டேஷன் உட்காந்துருக்கோம். அவர் ஒரு கேள்வி கேட்டார், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். சம்மந்தி சொல்றாரு, நான் டெய்லி வாக்கிங் போவேன், 8 ரவுண்டு முடிச்ச உடனே எனக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்போ 8 ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, அவர் கையை அப்படி பசிகிறாரு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சு, இது பெரிய கோடீஸ்வரன், இதுக்கு கட்டாயம் 2வது சர்ஜரி பண்ணணும்னு வந்திருக்காரு, நீங்க வேண்டான்னு சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு நிறைய ப்ரெஷர்கள் அவர் மேல வந்திருக்கு. எனக்கு அதெல்லாம் சொல்லிட்டார் அவர். ஆனா கையை அப்படியே பசிகிறார். அவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படி இருக்கீங்கன்னா, 2nd சர்ஜரி 3rd சர்ஜரியில் அவர் எக்ஸ்பர்ட். அப்ப அவர் ஒரு சம்பவத்தை சொல்றாரு, வாசி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு என்னுடைய சர்ஜரி இதில் லிஸ்ட்ல ஒருத்தருக்கு பண்ண போறேன், அவருக்கு 3வது சர்ஜரி 3rd சர்ஜரி. அவருக்கு என்ன இண்டிகேஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வயசு 72 வயசு. அவருக்கு பாத்ரூம்ல போய் மோஷன் இருக்க உட்கார்ந்து லேசா அந்த ப்ரெஷர் கொடுத்தா நினைச்சு நைட்ல தூங்கிட்டே இருப்பாரு, அந்த வழியில் எந்திரிச்சுருவாரு. அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அப்படியே சொன்னாங்க, எங்க அப்பா நல்ல வயசாயிடுச்சு, ஆன் டேபிள் எங்க அப்பா டெத் ஆனாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், ஆனா உங்களை நாங்கள் நம்பி வந்திருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. 2 சர்ஜரி முடிச்சு 3வது சர்ஜரி அவர் பண்ண போறாரு, அதே பேஷண்ட் மேல. அவர் சொல்றாரு, என்கிட்ட சொல்றாரு, உங்க சம்மந்திக்கு அந்த மாதிரி வழி வந்தா கூட்டிட்டு வாங்க, உடனே நான் பார்த்துட்டு எழுப்பி விட்டுட்டாரு. வெளியில வந்த உடனே எங்களுடைய பெரிய மாப்பிள்ள கேட்கிறாரு, மாமா என்ன சொல்ற மாமா, நான் ஒரு வியாபாரி, நான் எப்பவுமே என்கிட்ட வர வேண்டிய கையில இருக்க பணத்தை தான் நான் பார்ப்பேன். என்கிட்ட சரக்கு இருக்கு, என் சரக்கை வாங்க வந்திருக்கான், எப்படினாலும் அவன் பணம் எனக்கு வேணும், என் சரக்கு கொடுத்து வாங்கணும், அந்த ஐடியால இருக்கேன். இப்ப ஏன் மாமா சர்ஜரி பண்றேன்னு சொல்லலன்ட்டு, அதுக்கு காரணம் ஜெபம், ஒன்னஸ். நானும் உங்க அம்மாவும் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் தான் வாய்க்க பண்ணார். இதைத்தான் இந்த ஒன்னஸை நான் காட்டுறேன். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தின்படியே செய்யும், அப்படியே போகும், இதோ உம்முடைய மனதில் ஏற்றபடி நான் உம்மோடு கூட ஒன்னஸ் அந்த ஜெயத்தை. சரி, இது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். 2வது பார்க்கும்போது கே பா வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏசாயா 10வது அதிகாரம் 29 கணவாயை தாண்டி கேபாவிலே பாருங்க. இந்த கேபாங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா, கேபா பத்தி புரிஞ்சுக்கணும். 1 ராஜாக்கள் 15:23. 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 23வது வசனம். ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவன் செய்த எல்லா காரியங்களும் பட்டணத்து கட்டின வரலாறும் யூதா நிலைமையில் இருக்குது. அவன் முதிர் வயது காலையில் வியாதியாக இருந்தான். ஆசா 22 பாருங்க. இந்த பாஷாவில் கட்டின எல்லாத்தையும் கேபால இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு. இது அவனுடைய முடிவு காலத்தை குறிக்கிற ஒரு காரியம். 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்க பார்க்கும்போது ஒரு நல்ல ராஜாவா இருந்தா, ஆனா கடைசி நேரத்தில் டவுன் ஆயிட்டார். இந்த 15வது அதிகாரம் 30 அடுத்தவங்க ராமாவுக்கு, ராமாங்கிறது என்ன நம்ம பார்ப்போம். ராமா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 34வது வசனம். 1 சாமுவேல் 15:36. சவுல் மரணமடைய மட்டும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை காணவில்லை. இஸ்ரவேல் சவுல் ராஜா. இவன் எங்க இருக்காருன்னா அவருடைய ஊர் பேரு ராமா. 34. பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான், சவுல் கிபியாவுக்கு போயிட்டான். வேண்டாம் பாட்டோம் கேட்டுக்கோங்க. ராமாங்கிறது
ஒரு பெரிய தீர்க்கதரிசிய ஒரு ஊர். இந்த இடத்துல ராமால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய 2:17-18 ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு. அஜய் கொஞ்சம் சாத்தமா. எரேமியா 31 அதிகாரம் 15 வசனம். எரேமியா 31:15. சரி, எரேமியா 31 அதிகாரம் 15 வசனம். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகை முறை. ராமாங்கிறது என்னன்னா ஒரு பிரச்சனை உண்டாக்குற இடம். சரி, ராமா உங்களுக்கு காமிச்சாச்சு. கடைசியாக கிபியாவை பார்க்குறோம். கிபியாவை முதல் உங்களுக்கு வசனத்தில் காமிச்சிட்டேன், அப்புறம் வசனத்துக்கு போவோம். 10:29 கனாவை தாண்டி கேபாவிலே பாளையம் இறங்கி சவுலின் ஊராக்கிய கிபியாவை ஏற்கனவே உங்களை காமிச்சிட்டேன். சவுலின் ஊராகிய கிபியாங்கிறது இந்த கிபியாவை முதல் முறையாக நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகள் 19வது அதிகாரம் 12 வசனம். 19:12. அதற்கு அவன் எஜமான், நாம் வந்த வழியை விட்டு இஸ்ரேல் புத்திரர்களான மறுஜாதியார் இடத்திற்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போகும். கிபியா இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு மரணம் நடக்குது. இந்த கிபியா எல்லாமே சவுல் ஊர். இங்கதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம் கிபியா. வசனத்துல ஒரு விக்கிரகத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த விக்கிரகம் எங்க போய் உட்காருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டுடைய ஆலயத்தில் போய் அது உட்கார்ந்து. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 4வது வசனம். 1 சாமுவேல் 11:4. அந்த ஸ்தானாதிபதிகள் சவுல் ஊராக்கிய கிபியாவில் வந்து ஜனங்கள் காது கேட்க அந்த செய்தியை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள்லாம் சத்தம் விட்டார்கள். இது ஒரு யுத்தம். நீங்க வீட்டில் போய் வாட்சுமே நம்ம தியானிச்சது. ஆனா இது ஒரு சவுலுடைய ஊருக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். கடைசியாக ஒரு வார்த்தையை நம்ம பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். ஓசியா 9வது அதிகாரம் 9வது வசனம் பார்க்க. 1055. ஓசியா 9:9. கிபியா நாட்களிலே நடந்தது. பார்த்தீங்களா, அந்த கிபியாவை ஆண்டவர் ஒரு சிம்பிளா வச்சிட்டார். சாமுவேல தாவீத ஆண்டவர் தாவீதை போல அவன் இல்லை, தாவீதை போல அவன் இல்லைன்னு சொல்லி ஒரு லைன் வச்சிருப்பார். அதுபோல அந்த கிபியாவை அந்த நாட்களிலே நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்து. இதுதான் ஒரு லேண்ட்மார்க் லைன். கிபியாங்கிறது சவுல் ஊரு. ஒரு பாவமான இடம் சொல்லி முதல் முறையாக அது வருது. அப்படியேதான் இருக்குது. மிகவும் கருத்து கொண்டார்கள். அவருடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார், அவருடைய பாவங்களை விசாரிப்பார். ஜெபிச்சு முடிப்பாமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா. வேதத்தின் ஆழத்தை எங்களுக்கு விளக்குகிற தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ கொடுக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.